மறுசீரமைப்பு கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் குறித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விளக்கம். விரைவில் தமிழ்நாடு எம்பிக்கள் குழு பிரதமரை சந்திக்க உள்ளதாக அறிவிப்பு. ஆளுநர் மாநில அரசுக்கான மோதலை விரைந்து முடிவு காண வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். 8 பல்கலைக்கழகங்களுக்கு 30 மாதங்களாக துணைவேந்தர்கள் நியமிக்கப்படாததால் மாணவர்கள் பாதிக்கப்படுவதாக வேதனை. $8,900 சத்துணவு தொழிலாளர்கள் 1 மாதத்தில் தேர்வு செய்யப்படுவார்கள். சட்டப்பேரவையில் அமைச்சர் கீதா ஜீவன் தகவல். பேரவைத் தலைவர் அவர்களே, 7,900 அங்கன்வாடி அந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தில் புதிய பணியாளர்கள் எடுப்பதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதுபோல் 8,997 சத்துணவு துறையில் உள்ள சத்துணவு சமையலர்கள் எடுப்பதற்கும் அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இன்னும் இந்த 1 மாதங்களுக்குள்ளாக அந்த பணிகள் புதிய பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். அதுபோல் நீங்கள் கூறப்படுவது போல அவருடைய கோரிக்கையில் அரசு அவரிடம் அந்த சங்கத்தினிடம் பேசி தான் தொடர்ச்சியாக பேசி வருகிறது. பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டு வருகிறது. விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறை ஆலைகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டப்பேரவையில் செங்கோட்டையன் கேட்ட கேள்விக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு பதில். மாண்புமிகு நம்முடைய உறுப்பினர் செங்கோட்டையன் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த தொழிற்சாலையானது கன்சென்ட் டு எஸ்டாப்ளிஷ் அது துவக்குவதற்கான ஆணைகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரை அது விரிவாக்க பணிகளை மேற்கொள்ளவில்லை. ஆனால் இப்போது அதை செய்யக்கூடாது என்று அங்கே இருக்கக்கூடிய அனைத்து தரப்பினரும் கோரிக்கைகளை தந்திருக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கை அரசு உரிய முறையில் ஏற்றுக்கொண்டு அந்த தொழிற்சாலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு இந்த விதிமுறைகள் எல்லாம் மீறக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக அந்த தொழிற்சாலை மீது நாங்கள் நடவடிக்கை மேற்கொள்வோம். தேனி மதுரை நெடுஞ்சாலையில் ரயில்வே பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஓ பன்னீர்செல்வம் எழுப்பிய கேள்விக்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு பதில். புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் பதவி விலக வலியுறுத்தி தர்ணா. சட்டப்பேரவையிலிருந்து திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் குண்டுகட்டாக வெளியேற்றம். தங்கம் விலை சவரனுக்கு $120 குறைந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் சவரன் 65,720 ரூபாய்க்கு விற்பனை. வரத்து அதிகரிப்பால் கோயம்பேடு சந்தையில் காய்கறிகளின் விலை கடும் சரிவு. 1 கிலோ வெங்காயம், உருளைக்கிழங்கு 15 ரூபாய்க்கும் முட்டைக்கோஸ் 5 ரூபாய்க்கும் விற்பனை. வீட்டிலிருந்து பல கோடி ரூபாய் சிக்கிய விவகாரத்தில் டெல்லி நீதிபதி யஷ்வந்த் வர்மா பதவி விலகக்கூடும் என தகவல். நாடாளுமன்றத்தில் இன்று சட்டத்துறை அமைச்சர் அறிக்கை தாக்கல் செய்கிறார். மின்சார கார்களை 5 நிமிடங்களில் சார்ஜிங் செய்யும் சூப்பர் சார்ஜரை உருவாக்கியது சீன நிறுவனம். அமெரிக்காவின் டெஸ்லாவை பின்னுக்கு தள்ளி புதிய சாதனை. தேர்தல் அறிவித்த பிறகு கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் என எடப்பாடி பழனிசாமி பேட்டி. சசிகலா ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் சேர்த்துக் கொள்ளும் திட்டம் இல்லை என்றும் உறுதி. திருச்சி பாஜக கூட்டத்தில் செய்தியாளர்கள் மீது தாக்குதல். அண்ணாமலை பேசும்போது கூட்டம் கலைந்ததை வீடியோ எடுத்ததால் ஆத்திரம். ஊத்தங்கரை அருகே கட்சி கொடிக்கம்பத்தை அகற்றும் போது மின்சாரம் பாய்ந்து ஒருவர் உயிரிழப்பு. 4 பேர் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதி. கோயம்புத்தூர் மாவட்டம் கருமத்தப்பட்டி அருகே கிட்டாம்பாளையம் பெட்ரோல் பங்கில் ஊழியர் ஒருவர் இரும்பு ராடால் அடித்து கொலை. லாரி ஓட்டுநர்கள் 2 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. 5 வார கால சிகிச்சைக்கு பிறகு முதன்முறையாக மக்களை சந்தித்தார் போப் பிரான்சிஸ். மருத்துவமனை வெளியே காத்திருந்தவர்களை நோக்கி கைகளை அசைத்து உற்சாகம். ஐபிஎல் தொடரில் இன்றைய போட்டியில் களமிறங்கும் டெல்லி லக்னோ அணிகள். முதல் வெற்றியை பதிவு செய்ய இளம் வீரர்கள் தலைமையிலான 2 அணிகளும் முனைப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.